கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார். பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. இவர் வந்து போர் தளபதி கிடையாதுல்ல, இவர் வந்து தமிழ்நாட்டுடைய தளபதி தான். இவர் போர் தளபதி இருந்தாருன்னா இவர் சொன்னது ஓகேங்க. இவர் வந்து ஒரு விமானப்படை தளபதி, தரைப்படை தளபதி, கப்பல் படை தளபதினு சொல்லிட்டு நம்மள நெஞ்சு நிமித்திக்கின்னு இவர் நம்ம தளபதி மு க ஸ்டாலின் சொன்னதுனால தான் வந்துட்டு அங்கே காஷ்மீர் பார்டரில் வந்துட்டு அத்தனை பீரிங்கி சவுண்டுலேருந்து ட்ரோன் சவுண்ட்லேருந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர் கொடுத்ததே சவுண்டு வந்து மெரினா கடற்கரையில் ஒரு பேரணி தான். இந்த சவுண்டை வச்சு காஷ்மீர் பார்டரில் எப்படி சவுண்டு ஸ்டாப் ஆகும்? இது கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் பதியணும். எதுவுமே ஒன்றுமே இல்லை, அதை நான் பண்ணிட்டேன், இதை நிறுத்திட்டேன் அப்படின்னு பார்த்தாக்கா என்ன அது ஒன்றும் கிடையாது. போரை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அமெரிக்காவே வந்து சொன்னான், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து போர் இருக்கிறது வந்து வேணான்ட்டு. அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்து ட்ரம்ப்பை போயிட்டு வந்து சொல்லுவீங்களா, ட்ரம்ப்பு தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம்ன்ட்டு? இவர் பேரணி நடத்துறதுனால தான், எங்களுடைய கட்சிகள்லாம் கூடுறதுனால, அனைத்து கட்சி கூட்டதுனால தான் வந்து போரை நிப்பாட்டினாங்கன்றதுல எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது. இவர் வந்து பேரணி நடத்துறதுனால தான் போர்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வந்து சொல்லுறதெல்லாம் சும்மா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டாள் தானாங்க. அவர் ஏதோ வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து ஒரு இது பேரணி வந்து செஞ்சார். தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் வந்து பேரணி நடத்தினார், தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்கண்ணா. முதல்வர் சொல்லி தான் இந்தியா பாகிஸ்தானோட தாக்குதல் வந்து நின்றுச்சா? அவங்களோட கருத்து என்ன? பாகிஸ்தான் போர் வந்துட்டு ஒரு டூரிசம் ஏரியாவில், காஷ்மீர் அண்டு ஜம்மு காஷ்மீர் அண்டு ஏரியாவில், இந்திய பார்டரில் ஒரு டூரிசம் ஏரியாவில் வந்துட்டு இந்த தீவிரவாதிகளுடைய ஷூட்டிங் நடந்திருக்கு. இது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னதுனால, இவர் பேரணி நடத்துறதுனால தான் வந்து இந்த வார் வந்து முடிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது 3 விதமாக வந்துட்டு ஜேர்னலிசம், நீங்களும் ஒரு ஜேர்னலிசம். ஸோ அப்படின்ற போது நம்மளுக்கு மெசேஜ் என்ன மாதிரி கிடைக்குதுன்னா, மோடி வந்து என்ன சொல்கிறாரு, பிரதமர் மோடின்றவர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் நாங்கள் வந்து இந்தியா வந்து போர் தொடுக்கும் போது வந்து பாகிஸ்தான் வந்துட்டு ரொம்ப கதறினாங்க. நாங்கள் போர் வந்துட்டு ட்ரோன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்த வெப்பன்ஸு S-400 அந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சு நாங்கள் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால தாக்குதல் பண்ண முடியல, பதில் தாக்குதல் பண்ண முடியல. அவங்க கதறினால, அவங்க கேட்டதுனால, கெஞ்சதுனால தான் இந்த போரை வந்து நிப்பாட்டினா அப்படின்ட்டு பிரதமர் மோடி சொல்கிறாரு. அமெரிக்கன் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இரு நாட்டு வர்த்தகங்கள், பாகிஸ்தான் இந்தியாவுடைய வர்த்தகங்களில் வந்து நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன்னு சொன்னேன். அதனால தான் வந்து நான் இந்த விஷயங்களை சொன்னதுனால தான் 2 இந்தியாவும் ப்ளஸ் வந்து பாகிஸ்தானை வந்து போரை வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்ட்டு அவர் மாறுத்தடிக்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பேரணி நடத்தினாங்க, அவர்னால தான் வந்துட்டு இந்த போர் வந்து நிப்பாட்டினாங்க. இவர் வந்து போர் தளபதி கிடையாதுல்ல, இவர் வந்து தமிழ்நாட்டுடைய தளபதி தான். இவர் போர் தளபதியாக இருந்தாருன்னா இவர் சொன்னது ஓகேங்க. இவர் வந்து ஒரு விமானப்படை தளபதி, தரைப்படை தளபதி, கப்பல் படை தளபதினு சொல்லிட்டு நம்மளை நெஞ்சு நிமித்திக்கின்னு இவர் நம்ம தளபதி மு க ஸ்டாலின் சொன்னதுனால தான் வந்துட்டு அங்கே காஷ்மீர் பார்டரில் வந்துட்டு அத்தனை பீரிங்கி சவுண்டுலேருந்து ட்ரோன் சவுண்ட்லேருந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர் கொடுத்ததே சவுண்டு வந்து மெரினா கடற்கரையில் ஒரு பேரணி தான். இந்த சவுண்டை வச்சு காஷ்மீர் பார்டரில் எப்படி சவுண்டு ஸ்டாப் ஆகும்? இவர் இப்போ தமிழ்நாட்டுடைய டிஎம்கே திமுகவுக்கு தான் தளபதியை கண்டி, இவர் போர் தளபதி கிடையாது. சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு மக்கள் பாதிப்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை வரவேற்கலாம். ஸோ இதுதானே தவிர இவர் பேரணி நடத்துறதுனால தான், எங்களுடைய கட்சிகள்லாம் கூடுறதுனால, அனைத்து கட்சி கூட்டதுனால தான் வந்து போரை நிப்பாட்டினாங்கன்றதுல எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது. சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு மக்களுக்கு பாதிப்பு, ஒரு பொது இடத்துல, ஒரு சுற்றுலாத்தலத்தில், ஒரு காஷ்மீரில் ஒரு ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுற இடத்துல நிறைய பிஸ்னஸ் மேன்ஸு, ஒரு பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நான் திரும்ப சொல்கிறதுனா, இவர் வந்து போர் தளபதி கிடையாது, படைத்தளபதி கிடையாது. இவர் வந்து மு க ஸ்டாலின் திராவிட முற்போக்கு கழகத்தினுடைய தளபதியை கண்டி அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம ஏற்றுக்கணும். மக்களை பார்த்தாங்களா? இல்லை யாரும் பார்க்கல. ஃபஸ்ட்டு அது வந்துட்டு அவர் வந்து ஒன்று செய்கிறாருனாக்கா அது மக்களுக்கு முதல்ல காட்டணும். அது வந்துட்டு அப்போ மக்கள் ஓகே, இவர் செஞ்சது கரெக்டு தான், இது கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் பதியணும். எதுவுமே ஒன்றுமே இல்லை, அதை நான் பண்ணிட்டேன், இதை நிறுத்திட்டேன் அப்படின்னு பார்த்தாக்கா என்ன அது ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு புரியணும். ஃபஸ்ட்டு மக்கள் மனசில் இது கன்ஃபார்மு, இது எங்கள் முதல்வர் பண்ணார், இதுதான் கரெக்டு, இவர் வந்தால் கரெக்டாக இருக்கும்ன்றது மக்கள் மனசில் கரெக்டாக இருக்கணும். அதுதான் என்ன நல்லது தான். திரும்ப தொடங்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துகிட்டு மறுபடியும் போவாங்களா? இது மாதிரி இல்லை. ஒன்று ஸ்டாப் பண்ணணுன்னா கிளியராக ஸ்டாப் பண்ணிடணும். ரெண்டாவது அது தொடங்கவே கூடாது.
ஒரு நிமிஷம் நிறுத்துறது, மறுபடியும் ஒரு ½ அன் ஹவரில் தொடங்குறது, மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து தொடங்குறது, இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. கரெக்டாக முடிக்கணும். நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்களாம் சொல்லிலாம் நிப்பாட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு தற்பாதுக்காக அதை நிறுத்தியிருப்பாங்க. இவர் தான் சொல்லி அதை நிறுத்தினாருன்றது என்ன அதுக்கு நிச்சயம்? என்ன அது கன்ஃபார்ம் எப்படி பண்ணுறது? கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். தமிழ்நாட்டு முதல்வர்கள் வந்து பேரணி நடத்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கிறதுக்கு முதல்வர் பேரணி பண்ணனால தான் வந்து வார் நின்றுருக்கு அப்படின்னு கருணாஸ் அவர்கள் டிஎம்கே கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? இல்லை ப்ரோ, அதனால தான் ஒன்றும் போர் வந்து நிற்கணும் இல்லை. அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா போர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே எவ்வளோ வந்து கட்சிகள் பார்த்தீங்கன்னா நார்த் சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஊர்வலத்தெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. போர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்டுக்கும் உள்ள ஓடிய ஃபைட்டு தான் இது. ஸோ அவங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம், சரி வேணாம் நம்ம நாட்டுக்கு இவ்வளோ வந்து டேமேஜ் ஆகுது, அதனால அவங்க வந்து போரை வந்து ஸ்டாப் பண்ணலான்ட்டு அவங்களுடைய மைண்ட் செட்டு வந்து இருக்கலாம். இவர் வந்து பேரணி நடத்துனால தான் போன்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வந்து சொல்லுறதெல்லாம் சும்மா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கதை. அதாவது நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே. ஸோ நம்மளுக்கு எதுக்காக போராச்சு, அவங்க வந்து நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா 9 பேரை வந்து சுட்டாங்க. அதுக்காக நம்ம போயிட்டு அந்த தீவிரவாதி இயக்கத்தை தான் நம்ம போயிட்டு வந்து தாக்கணுமே தவிர மற்றபடி அவங்க ஆளுங்களை நம்ம எதுவும் நம்ம வந்து பண்ணல. ஸோ அதனால தான் போரையும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தவிர இவர் வந்து பேரணி செஞ்சதுனால தான் ஆச்சுன்னா சான்ஸ் இல்லை. போரை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அமெரிக்காவே வந்து சொன்னான், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து போர் இருக்கிறது வந்து வேணான்ட்டு. அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்து ட்ரம்ப்பை போயிட்டு வந்து சொல்லுவீங்களா ட்ரம்ப்பு தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம்ன்ட்டு? அவள் தானே வந்து சொன்னார், இந்தியா பாகிஸ்தான் வந்து போரை நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து அடுக்கிறோம், இது வந்து தேவையில்லன்ட்டு. ஐநா சபையிலையும் வந்து அதுதான் சொன்னாங்க. ஐநா சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுக்கு வந்து காரணமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டாள் தானாங்க. அவர் ஏதோ வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து ஒரு இது பேரணி வந்து செஞ்சார். அவங்க சரிப்பா நம்மளுக்கு வந்து போர் வந்து வேணான்ட்டு அவங்க வந்து ஸ்டாப் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏங்க ஒரு 1000 வந்து சொல்லுவானுங்க. விஜய் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்தபோது கூட அவர் வந்து சொன்னார், அவருக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகணும், ஏதாவது ஒரு பண்ணணும் நம்ம இது மாதிரி. அப்படின்னா விஜய் வந்து மாநாடு போட போதும் அவர் தான் வந்து சொன்னார். அதாவது ஒரு போருக்கான இது பார்த்திங்கன்னா 2 நாட்டோடைய தலைவர்கள் அவங்களுடைய மக்களை வந்து சிந்திச்சு தான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா போர் வந்து சும்மா கிடையாது. அதில் எவ்வளோ பேர் வந்து பாதிப்பாகலாம், அவங்களுடைய பொருளாதாரம் வந்து இழக்கலாம். அதெல்லாம் பார்த்து வந்து ஸ்டாப் வந்து பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 2 நாட்டோடைய வந்து போர். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனாக வந்து சொல்லணும்னா அந்த தீவிரவாதி வர வரைக்கும் நம்மளோட அந்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்களது பார்டர்ஸை இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து செஞ்சுருக்கலாம். ஏன்னா அவங்க தானே வந்து நம்ம ஆளுங்களை வந்து 9 பேரும் வந்து சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஹேண்டில் வந்து செஞ்சுக்கிறாங்க. நான் வந்து தப்பு சொல்லுதில்லை. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஆளை வந்து சுட்ட பிறகு கூட நம்ம போயிட்டு அவங்க ஆளுங்களை எதுவுமே நம்ம பண்ணல. அந்த தீவிரவாதியோடைய ஏக்கத்தை மட்டும்தான் நம்ம வந்து தாக்கணும். அதுக்கே அவங்களுக்கு இவ்வளோ வந்து கோவம் ஆகுதுன்னா நம்ம ஆளுங்க 9 பேரை வந்து அப்பாவிகளை வந்து சுட்டுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்து கோவம் வரணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இதுவாக தான் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க.